மாதா தொலைக்காட்சி நிறைய இளைஞர்களை ஃபார்ம் பண்ணுது. இந்த சிங்க் அப்படின்ற அமைப்பு வச்சுக்கிட்டு மாதா தொலைக்காட்சி ஏற்கனவே நிறையா பிள்ளைகளை வந்து ஓராண்டு பயிற்சி அவங்களுக்கு கொடுத்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்துலேயும் நம்ம அதே போன்ற ஒரு ஃபார்மேஷன் ப்ராசஸ் யங்ஸ்டர்ஸ்க்காக அப்படி வச்சுருக்குறோம். ஆக இந்த விஷயத்தில் வந்து திருச்சபை தெளிவாக இருக்குது. த யங் பீப்புள் ஆர் த நவ் ஆஃப் த சர்ச், நவ் ஆஃப் கிரைஸ்ட். இன்றைக்கி இளைஞர்கள் இந்த நற்செய்தி பணியை முன்னெடுத்து செல்லணும். இளைஞர்களையும் இந்த சோஷியல் மீடியாவையும் நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம் முடியாது. அப்படி இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த நம்பிக்கையின் செய்தியாக உங்களுடைய மெசேஜாக நீங்கள் கொடுக்க விரும்புகிறத நீங்கள் சொல்ல. நம்முடைய திருத்தந்தை அறிஞமாக இந்த 59வது உலக துர்ப நாள் தினத்திற்கு கொடுத்த செய்தியில் வந்து அருமையாக சொல்கிறாங்க. வருங்கால காலத்தில் வந்து இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் வழியாக நமக்கு கிடைக்கின்ற செய்திகளை வந்து நாம் வந்து உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது. நீங்கள் பெறுகின்ற செய்தியோ நீங்கள் பயன்படுத்துகின்ற இந்த சமூக தொடர்பு சாதனங்களோ பயன்படுத்துகின்ற விதத்தில் இருக்குது. அதான் அதனால் வந்து நீங்கள் எதையும் கண்டு பயந்துடக்கூடாது. கொடுக்குறதெல்லாம் உண்மையான செய்தின்னு எடுத்துடக்கூடாது. இந்த காலத்தில் வந்து நமக்கு பல சமயத்தில் கொடுக்கப்படுகின்ற செய்திகள் உண்மைக்கு அப்பாற்பட்டவை. அரசியல் நிலைமை நன்றாக அறிந்த நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து எல்லா செய்திகளும் வந்து ஒரு கட்சிக்கோ ஒரு கொள்கைக்கோ ஏற்றவாறு செய்திகள் கொடுக்கப்படுகின்றன. சில காலத்துக்கு அது அடுத்தப்புறம் மாறப்படுகின்றது. இதை நாம் உணர்ந்து இருக்க வேண்டும். அதனால் வந்து இது மட்டும் இல்லை, இந்த காலத்தில் வந்து கன்சூமரிசம் நம்ம சொல்ல நிறையா, கமர்ஷியல், எக்கனாமிக்கல், இதெல்லாம் பார்க்கும் பொழுது கொடுக்கின்ற செய்தியும் அதை வச்சு தான் கொடுக்கப்படுது. தேர் ஆல் பொல்யூட்டட். இது மாதிரி பல சமயங்களில் இப்போ மத ரீதியாக கொடுக்கும் பொழுது ஒரு மதத்தை தாக்கக்கூடிய ஒரு செய்தியாக நம்மளுக்கு வருது. இவைகளெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது we should not be afraid. So I request the youth, first of all, and you are living in a better world, you should make it a best world through you, the way you use the modern equipments எல்லாம் கொடுக்கப்பட்ட. அதனால் நீங்கள் செய்திகளை வந்து அலசி ஆராய்ந்து பாருங்கள்.